Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. எல்லாருக்கும் வணக்கம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் பெங்களூர் 45 லிங்கராஜ்புரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பேர் ராஜேந்திரன்னு என் பேர். நான் செய்கிறது கார்பெண்டர் வேலை. நான் பெரிய பாவியாக நான் இருந்தேன். நான் பாவியாக வாழ்ந்த என் கடைசி நாட்கள் வரலையும் ஆண்டவர்கிட்ட நான் உண்மையாகவே இல்லை. ஒரு பாவத்தில் தான் விழுந்து இருந்தேன். கடைசி என்னுடைய நாட்களில் ஆண்டவர்கிட்ட உண்மையாக என்னோடய பாவத்தெல்லாம் மன்னித்து ஆண்டவரை முழுமையாக தேடி வந்த ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்த சில வருடங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய சாட்சி ஒன்று சொல்ல நான் ஆசைப்பட்றேன். என்ன சாட்சினா, ஆண்டவர் பூமியில் இல்லைன்னு சொல்லுவேன் முதலாவது நான் தான் சொன்னது. இரண்டாவது இப்போ சொல்கிறது, ஆண்டவர் உண்மையாக ஒவ்வொரு மனுஷனோட உள்ளத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. இது சொல்கிற உண்மை சாட்சியும் நான் தான். ஆண்டவருக்கு இல்லைன்னு சொல்லுதான் நான் தான். ஆண்டவர் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது உண்மைன்னு சொல்கிறது நான் தான். இப்போ என்னோடய சாட்சி சொல்கிற நேரம் வந்துச்சு. ஆண்டவர் என்கிட்ட எப்போவுமே தினந்தோறும் வார்த்தையால் பேசுவார். என்னை ஆண்டவர்கிட்ட நான் தேடின்னு போகும்போது என்னோடய ஆடியை கிழிச்சிக்கு நான் போகல. என்னோடய முழு இதயத்தை கிழிச்சிக்கின்னு என்னை ஆண்டவரை தேடி நான் போனேன். ஆண்டவர் என்னோடு பேசுறதுக்கு ஆரம்பித்தார். தினந்தோறும் வருஷத்தில் 365 நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னொரு நிமிடமும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறது நான் நிறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போதே எனக்கு இந்த காரியம் நடக்கணும்ப்பா, எனக்கு இது நடக்கணும்ப்பான்னு சொல்லும் போது எல்லாமே எனக்கு நடந்துச்சு. எங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாத்தையும் நான் சந்தித்தேன். கடைசியாக ஒரு வாட்டி ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டு நான் கீழே விழுந்து இந்த கட்டை விரலில் அடிபட்டு அந்த கட்டை விரல் பெருசாக ஆகி நான் தலை சக்கரைச்சி போரிங் ஹாஸ்பிட்டலில் கீழே விழுந்து ப்ளட்டு கிளாட் ஆகிட்டு பிரெயினில் 3 கிளாட் ஆகிடுச்சு. 3 கிளாட் ஆகிட்டு நான் செத்து போயிட்டேன். அது செத்து போன காரணத்துக்கும் இந்த வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இது தான் என்னுடைய உடல். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கு சாட்சி அது ஒன்று தான் இருக்குது. எல்லாரும் என்னை சொந்தக்காரங்க ஒருவர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்கோ. டாக்டரே சொல்லிட்டார் இறந்துட்டார், அவர் உயிரோட இல்லை. ஏன்னா அது சொன்னதுக்கு காரணம் கூட அடிபட்டு 9 மாதம் ஆகுது. நான் அடிபட்டுன்னா பிரெயினில் அடிபட்டு இருக்குது. பிரெயின் உள்ள அந்த அடிபட்டுன்னு மறந்துட்டு இருக்கிறேன். நான் செத்தே போயாச்சு. நான் அதுக்கு தானே வீடியோ தான் இதுங்க இந்த வீடியோ. ஏன்னா ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடைசி என்னோடய நாட்களில் நான் ஹாஸ்பிட்டலில் முடியாது பத்துனுக்கும் போது ஆண்டவர் ஐசி வார்டில் எப்போ வந்தார். என்னுடைய ஆன்மா பார்த்துச்சு. என்னோடய ஆன்மா என்னை விட்டே பிரிஞ்சிச்சு. என்னோடய ஆன்மாவை நானே பார்த்தேன் நிமாஸ் ஹாஸ்பிட்டலில். அந்த நிமாஸ் ஹாஸ்பிட்டலில் பிரிஞ்சு போகும்போது திரும்பி பார்த்துக்கிறேன். ஆண்டவர் என்னோட பக்கத்தில் நின்று இருக்கிறாரு. எப்போவுமே நான் சர்ச்சுக்கு வாரம் நான் தொடர்ந்து போயிடுவேன். ஒரு 2 மாதம் முடியலை, என்னால் தலைவலியில் போக முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா நீங்கள் என்னங்கப்பா நீங்கள் இங்கே நிற்கிறீங்களாப்பா நான் கேட்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, இல்லை மகன், நீ எப்போவுமே நீ என்னை தேடி என்னோடய ஆலயத்துக்கு நீ வருவ. கொஞ்சம் நாட்களாக நீ என்னை தேடி வரல, அதுக்காக தான் மகன் உன்னை நான் தேடி வந்திருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Amen. எனக்கு கர்த்தர் உயிர்த்திருந்த உயிரை மீண்டும் இந்த பூமியில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரோட சாட்சிகளாக நான் வாழ்வேன். அவருடைய வார்த்தைகளுக்கு என்றைக்குமே நான் கீழ்ப்படிவேன். என்றைக்குமே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஆண்டவர் செஞ்சு எனக்கு நன்றியும் என்றைக்கும் மறக்க மாட்டேன். என்றைக்குமே நான் ஆண்டவருக்காகவே வாழ்வேன். இது உண்மை. Praise the Lord. Amen.